யாரும் உதவி செய்ய இல்லாத போது, when there's no one to help. அநேக நேரத்தில் தாய் தகப்பன் இல்லைனா கூட அனாதை மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. ஆனா நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், நம்மளுக்கு ஒரு உதவி வேணும் போது அந்த உதவி செய்ய ஆள் இல்லாத போது உண்மையிலேயே நிறைய நேரத்தில் நல்லா அனாதையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா சிலர்கள் இடத்துல போய் உதவி கேட்கிறோம், அவங்ககிட்ட அந்த உதவி அவர்கள் நிறைய செய்யக்கூடியவர்கள், ஆனால் அவர்கள்ட்ட இருந்து உதவி வராத போது ஒரு பெரிய ஏமாற்றத்தை அடைகிறோம். ஆனா தேவ பிள்ளைகள் இந்த காலவேளை கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் உதவி செய்யாத போதுதான் கர்த்தர் உங்களுக்காக பாளையம் இறங்கி பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்ய வல்ல தேவராக இருக்கிறார். When men don't help you, when people cannot help you, that's when God will help you. அது ரொம்ப முக்கியமானனா, நிறைய நேரத்தில் மனிதர்கள் செய்கிற உதவியை கர்த்தரே தடை செய்கிறார். ஏன்னா நம்ம அவனை சார்ந்தே வாழ்ந்துருவோம், அந்த மனுஷனை சார்ந்து வாழ்ந்துருவோம். அதனால தான் சில உதவிகளை கர்த்தர் தடை செய்கிறார். ஆனா அதை தடை செய்த கர்த்தர் நமக்காக ஒரு திறந்த வாசலை வைத்து நமக்கே உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நல்ல கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்துல இருந்து வரும். யோவானின் புத்தகம் 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அதாவது விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது the word believe, விசுவாசம்ன்ற வார்த்தை கிட்டத்தட்ட வேதத்துல 249 தடவை சொல்லப்பட்டிருக்குது. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல மட்டும் 20 தடவை சொல்லப்பட்டிருக்குது. சரியா? நியூ டெஸ்டமெண்ட்ல 229 டைம்ஸ். அதுல யோவானின் புத்தகத்துல மட்டும் 100 தடவை பிலீவ், பிலீவர், பிலீவத், பிலீவ்ட் அப்படின்னு இந்த பிலீவ்ன்ற வார்த்தை, விசுவாசம்ன்ற வார்த்தை, விசுவாசி அப்படின்ற வார்த்தை 100 தடவை யோவானின் புத்தகத்துல மட்டும் சொல்லப்பட்டிருக்குது. சரியா? யோவானின் புத்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். 5வது அதிகாரம் வசனம் 1 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம். அதாவது இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அதாவது யூதர்களுக்கு 3 பண்டிகை நிபந்தனை. There are 3 obligatory festivals amidst the Jews. யூதர்களுக்கு 3 பண்டிகை அவங்க அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். ஒன்னு பஸ்கா பண்டிகை, பாஸ்ஓவர், ஃபீஸ்ட் ஆஃப் த டாபர்னாக்கல், இன்னொன்னு பெந்தகாஸ்ட் ஃபெஸ்டிவல். இந்த 3 பண்டிகைகளை யூதனா இருந்தா அவன் அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். தட்ஸ் an obligatory festival. ஸ்கிப்பே பண்ண முடியாது, போய் தான் ஆகணும். அதுவும் பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு 20 மைல் சுத்தத்தில் இருக்கிறவங்க, ஏன்னா within 20 மைல் ரேடியஸ் கம்பல்சரியா அங்க இருக்கவங்களாம் அந்த பண்டிகைனா போய் தான் ஆகணும். ஏன்னா ஏகப்பட்ட கூட்டம் வருவாங்க. ஆண்டவர் இயேசுவும் போகிறார். ஏன்னா அது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, அற்புதங்கள் செய்ய ஒரு வாய்ப்பு. அதனால அந்த வாய்ப்புக்காக இயேசுவும் அந்த பண்டிகைக்கு போகிற இடத்துல வாசிங்க. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. ஆட்டு வாசல் அருகே இருக்குது, வாசிங்க. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்கார அநேகர் படுத்திருந்து. அதாவது அதுல 5 மண்டபங்கள் உண்டு. அதுல என்னது? ஆட்டு வாசல். நான் லாஸ்ட் டைமே நெகேமியான் புத்தகத்தை எடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், எருசலேம் அலங்கத்தில் 10 வாசல் இருக்குது. அதில் ஆட்டு வாசல் 1, குதிரை வாசல் 1, தண்ணி வாசல் 1, இன்னும் பள்ளத்தாக்கன் வாசல் உண்டு, கித்ரோன் பள்ளத்தாக்கன் வாசல், 10 வாசல்கள் உண்டு. இது ஆட்டு வாசல் பக்கத்தில் இருக்கிற ஒரு குளம். சரியா? அந்த ஆட்டு வாசல் என்னன்னா, நாமெல்லாம் ஆடுகள் விற்கிற இடம், முக்கியமாக அங்கே பலி செலுத்தப்படுகிற இடம், இதெல்லாம் நடக்கிற இடம் தான் அந்த ஆட்டு வாசல். அங்கே இருக்கிற இடம். அங்க 5 மண்டபங்கள் உண்டு. சாலமோன் கட்டின 5 மண்டபங்கள் உண்டு. அங்க இருக்கிறதெல்லாம் அந்த மண்டபங்கள்ல ரெஸ்ட் எடுக்கிற உண்டு. எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க அங்க? யாரெல்லாம் இருக்கிறா? குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள். அதாவது வெரைட்டியா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? வெரைட்டியா. மெனு கார்டை பார்த்தா என்னென்ன வெரைட்டி இருக்குமோ அந்த மாதிரி வெரைட்டியா பிரச்சனை இருக்கிறவங்களா இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க நம்ம என்ன பண்றோம், அந்த மாதிரி வெரைட்டியா நம்மளுக்கும் பிரச்சனை இருக்குது. உன் பிரச்சனை என் பிரச்சனை வேற, எல்லாருக்கும் வெரைட்டியா பிரச்சனை இருக்கவங்களாம் மொத்தமா பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த இடம் இருக்கும், எப்பா சாமி நினைச்சாலே எல்லாம் பிரச்சனைக்குரியவர்கள்லாம் ஒரே இடத்துல நம்மளை விட்டாங்கன்னா நடுவில் எப்படி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைக்குரியவர்கள்லாம் இங்க பார்த்தா ஐயோ இவனுக்கு ஒரு கொடுமை, அங்க பார்த்தா அவனுக்கு ஒரு கொடுமை, அவனுக்கு பார்த்தா இவன் கொடுமையோட அவன் கொடுமை பெருசு. இதுல வேற ஒரு டிஸ்கஷன் நடக்கும். தம்பி நீ எவ்வளவு நாளாகிற, நான் இவ்வளவு நாளாகிறேன், உனக்கு அது நடந்ததா, எனக்கு அது நான், இந்த பிரச்சனைகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. வாசிங்க. தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். எப்படா தண்ணீர் கலக்கப்படும். சரியா? எப்படா தண்ணீர் கலக்கப்படும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை உண்டு. வாசிப்போம். எப்படா தண்ணீர் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தண்ணீரையே பார்த்துன்னு இருக்கிறாங்க. யாரை பார்க்கல? ஆண்டவரை பார்க்கல, கடவுள் செய்வாருன்னு பார்க்கல. நம்ம எங்க பார்த்துன்னு இருக்கிறோம்? தண்ணீரே எப்போ கலக்குவான்.
இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடுக்கு போய் உட்காந்து விருந்தில் உட்காந்து இலையை விரிச்சான்னா அப்படியே பார்த்துன்னு இருப்போம். அந்த பிரியாணி தேக்ஸாவை எங்கே எடுத்துன்னு வரான்ற மாதிரி தண்ணியே பார்த்துன்னு இருக்கிறான். ஆண்டவரை விட்டாச்சு. வாசிங்க. ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சுஸ்தமாவான். இந்த வசனம் காலப்போக்கில் பல மொழிபெயர்ப்புகள்ல இருந்து இந்த வசனம் நீக்கப்பட்டுள்ளது. சரியா? உங்களுக்கு இந்த கதை தெரியும், இந்த பேசிக்கான கதை தெரியும். ஆனா பல மொழிபெயர்ப்புகள், ஆங்கில மொழிபெயர்ப்புல கேஜேவி என்கேஜேவியில் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ஐவி என்எல்டி எல்லா வெர்ஷன்லுமே அது நீக்கப்பட்ட ஒரு வசனமாக இருக்குது. ஏன்னா அது ஒரு மூட நம்பிக்கையாக சொல்லுகிறார்கள் தவிர்த்து அது உண்மையிலே அது நடக்காத ஒரு காரியம். என்ன நடக்கும்னா, ஹெசேக்கியா ராஜா ஆன போது இங்க பெதஸ்தா குளம் இருக்கிற மாதிரி மேல சீலோவாம்னு இன்னொரு பூல ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த தண்ணி இங்க வரும்போது ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்தது. அப்போ இந்த ஆடுகளையும் மாடுகளையும் பலி கொடுக்கும்போது அது ரத்தமும் கலந்து வரும்போது அங்கிருந்து மேல இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்ல அந்த தண்ணி வந்து சேரும்போது இந்த ரத்தமும் கலக்கும், அதுவும் கலக்கும், அந்த தண்ணியும் கலக்கும் போது இந்த தண்ணி கலக்கப்படும். இது ஒரு தான் ஆப்ஷனே. ஹிஸ்டாரிக்கல் அதை சொல்றாங்க. ஆனா அங்க தேவதூதன் இறங்கி, அந்த தேவதூதன் இறங்கின உடனே யாரெல்லாம் முன்னாடி போனாங்களோ அவங்களுக்கு இது நடந்த மாதிரி இது அத்தாட்சிகள் இல்லை. அது ஒரு மூட நம்பிக்கையாக இருந்ததுனால அந்த வசனம் காலப்போக்கில் நீக்கப்பட்டுள்ளது. தமிழ் பைபிள்ல இருக்குது. சரியா? வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அதாவது நம்மளுக்கு இந்த நிறைய நீங்க சண்டே ஸ்கூல்ல இருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கதையை உங்களுக்கு தெரியும். ஆனா வேற ஒரு கோணத்துல இந்த இது பார்ப்போம். 38 வருஷமா ஒரு பிரச்சனை. சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸை மட்டும் நம்ம ஆளுங்க கரெக்டாக சொல்லுவோம். எவ்வளோ நாளா பிரச்சனை பாஸ்டர்? இவ்வளோ நாளா? 38 நாளா அவனுக்கு. நமக்கு எவ்வளோ நாளா? இந்த வருஷத்துலேருந்து பாஸ்டர் 3 வருஷமா அது பாஸ்டர், 2 மாசமா அது பாஸ்டர், கல்யாண நாள்லேருந்து பாஸ்டர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டு வாரியா எவ்வளோ நாளாக நடக்குதுன்னு வந்து தெளிவாக எவ்வளோ நாளாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தாருன்னு விட்டுருவோம். ஆனால் எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்குது கரெக்டாக போட்டுக்கிறான். 38 வருஷம். இன்னும் விட்டா மந்த்து டே டைம்லாம் போட்டிருப்பான். 38 வருஷமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பிரச்சனையோட ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்காரு. வாசிங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? யாரே படுத்திருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இப்போ நம்ம என்னடா கேள்வி இது? இப்போ நீங்க ஒரு பிரச்சனையோட வரீங்க, உங்ககிட்ட வந்து என்னடா உனக்கு கடனோட வரீங்க, நான் கடன்ல இருந்து விடுதலையாக விரும்புறையா? என்னையா கேள்வி? உன்னெல்லாம் யாரையா பாஸ்தலாக்கலாம் கேட்பீங்களா இல்லையா? உனக்கு இருக்கிற பிரச்சனையை சொஸ்தமாக விரும்புறான்னா என்ன அர்த்தம்? அதுதானே இருக்கிறேன் இல்ல. நிறைய தேவனத்துல தேவ பிள்ளைகளே, நம்ம எதை சொல்யூஷன் நினைக்கிறோமோ, எது பிரச்சனைக்கான விடிவுன்னு நினைக்கிறோமோ, ஆனால் அது நம்மளுக்கு ஆக்சுவலா கிடையவே கிடையாது. நிறைய நேரத்தில் நம்மளுக்கு இது நடந்தா எனக்கு விடுதலை கிடைக்கும், இது நடந்தா எனக்கு ஆசீர்வாதம் வரும், இது நடந்தா என் வாழ்க்கையே மாறும். நீங்க எதை உங்க சொல்யூஷன் நினைக்கிறீங்களோ அது சொல்யூஷனே கிடையாது. அதான் ஆண்டவர் கேட்கிறார், நீ உண்மையிலே குணப்பட விரும்புகிறாயா? ஏன்னா உன் மைண்ட்ல வேற ஒரு விஷயம் இருக்குது, நீ இதுதான் சொல்யூஷன் நினைக்கிற. இந்த சில இப்பெல்லாம் அந்த பேரண்ட்ஸ் சொல்றாங்களா தெரியல, சில வருஷங்களுக்கு முன்னாடிலாம் ஏன் நான் கல்யாணம் ஆகிற சீசன் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏதாவது பையன் சரியில்லைன்னு வச்சுங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவாங்க சொல்யூஷன்? அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் சரியா போயிடும். அந்த பையனை திருத்த மாட்டாங்க. எப்படி? கல்யாணம் பண்ணி வச்சிட்டா சரி, அந்த பொண்ணுல ரொம்ப கட்டி வச்சா அதை அடக்கம் ஒருத்த வருவான் பாரு, சரியாயிடும். என்ன லாஜிக்? கல்யாணம் சொல்யூஷன் நினைச்சிடும். ஆனா ஆக்சுவல் சொல்யூஷன் என்ன? அவங்கள பையனையும் திருத்தணும், பொண்ணையும் திருத்தணும், டிசிப்ளின் பண்ணணும். அதை விட்டு கல்யாணம் பண்ணி வச்சு எவனோ ஒருத்தன் தலை உருட்டுறது. யார் பெத்த பிள்ளையோ பொண்ணோ பையனோ அவன் வந்து மாட்டிக்கின்னு, அவன் நீங்க அவரோட தம்பி, நீங்க பார்த்து அந்த பொண்ணை நீங்க தான் திருத்தணும். ஏன்னா அவர் அதுக்காக படைச்சுக்கிறாரு கடவுள். We have all the wrong solutions in mind. அதனால ஆண்டவர் உனக்கு கேட்கிறாரு, உனக்கு சுகம் பெற விரும்புகிறாயா? Do you want to get well? ஏன்னா நீ நினைக்கிற solution is not the actual solution for you. நீங்க நிறைய பேர் நீங்க லைவ்ல பார்த்து கொண்டிருக்கலாம், இங்க இருக்கிறீங்களா, நீங்க நினைக்கிறீங்க இந்த காரியம் எனக்கு நடந்தா எனக்கு நன்மையா இருக்கும், விடுதலையா இருக்கும், என் பிரச்சனைகள்லாம் தீவி இந்த காரியம். கடன் வாங்குறவங்க கேட்டு பாருங்க, அவன் பிரச்சனைக்கு என்ன தெரியுமா தீவுமா? இந்த காசு கரெக்டா அவன் கடன் ஒரு 10 லட்சம் நான் யோசிப்பேன்னா 10 லட்சம் வந்துச்சுன்னா எனக்கு தீர்வு சான்ஸே கிடையாது. ஏன்னா அவன் பிரச்சனைக்கு தீர்வு படனம் அல்ல, அவன் பிரச்சனைக்கு தீர்வு டிசிப்ளின்.
கடன் வாங்காத ஒரு டிசிப்ளினுக்குள்ள அவன் வந்தாதான் பிரச்சனைக்கு அவனுக்கு தீர்வு. ஆனா அவன் நினைச்சுதான் பணம் வந்தா தீர்த்துற சான்ஸே கிடையாது. அந்த பணம் வந்தாலும் அதுக்கு மேலே திருப்பி அவன் கடன்ல தான் இருப்பான். ஏன்னா ப்ராப்ளம் பணம் கிடையாது, ப்ராப்ளம் டிசிப்ளின். ஐயா, நீங்க நிறைய பேர் வந்து நம்ம ப்ராப்ளம் என்ன தப்பான சொல்யூஷன் நினைச்சிருக்காங்க. அதனால ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு சுகமாக வேணுமா? Do you want to get well? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், do you want to get well? எஸ் நல்லா தலையாடுறீங்க. ஆனா நீங்க நினைக்கிற சொல்யூஷன் கிடையாது. புரியுதா? நீங்க நினைக்கிறீங்க இது நடந்தா உடனே குழந்தை பிறந்துட்டா அல்ல வேற அடுத்தது கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். எப்படி கல்யாணம் ஆகாத வரைக்கும் கல்யாணம் பண்ணா சரியாயிடுவானுங்க. கல்யாணம் பண்ணி அவங்க 2 பேருக்கு சண்டை ஆகும் பாருங்க. ஒரு குழந்தை பிறந்தா சரியாயிடும். அந்த குழந்தைய வச்சுன்னு சண்டை போடணுங்க. நம்ம சொல்யூஷன், நம்ம திங்கிங் எல்லாமே டோட்டல் ராங். ரைட்டா? அப்போ கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா உனக்கு சுகமாக வேணுமா? நம்மால என்ன சொல்லணும்? அதற்கு வியாதியஸ்தன் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது. இதெல்லாம் உனக்கு கேட்டானா? உன்னை என்ன கேட்டான்? உனக்கு சுகம் வேணுமா வேணாமா? நீ என்ன சொல்லணும்? வேணும் வேண்டாம், அது வரைக்கும் தான் பேசணும். நீ அதை விட்டு நம்ம தண்ணீர் கலக்க போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று. அதாவது ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா போட்டிருக்கு NLT வெர்ஷன்ல. He answered saying, நீ குணமாக விரும்புறியானா? இவர் முதல்ல சொல்றது I can't. எப்படி? என்னால குணமாக முடியாதுன்றாரு ஆங்கிலத்தில். I can't sir. சார் வேற போட்டுக்கிறாரு. ஏன்னா அவர் யாருன்னு தெரியல. ஏன்னா இயேசுன்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் சுகமான பிறகு பரிசேயர்கள் கேட்பாங்க, யார் உன்னை சுகமாக்கணும்? எனக்கு சுகமாக்கணும் யாருன்னே தெரியாது. சரியா? I can't sir. எனக்கு சுகமாகவே முடியாது. 3 தவறான எண்ணங்கள் அவனிடத்துல இருந்தது. He had 3 wrong thoughts. 3 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம தவிர்க்கணும். சரியா? இன்றைக்கு 3 காரியங்களை நான் சொல்லி நீ கர்த்தர் வார்த்தையில் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஃபர்ஸ்ட், அவன் டிசைட் பண்ணிட்டான் இது நடக்க வாய்ப்பில்லை. முதலாவது தவறான எண்ணம் நமக்குள்ள இருக்குதுன்னா இது நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவன் சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா 38 வருஷமா நாங்க ட்ரை பண்றோம். எதுக்கு போறதுக்கு? அந்த குளத்துக்கு போறதுக்கு 38 வருஷமா நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த குளத்துக்கு போவாதனால தான் எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் கிடைக்கல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய பேர், நான் பல ஆண்டுகளாக எருசலேம் போக வேண்டும் என்று காசு சேர்த்து கொண்டிருக்கிறேன். எருசலேம் மட்டும் நான் போகி அந்த கர்த்தர் இருந்த அந்த சமாதி, எப்படி அந்த கர்த்தர் இருந்த அந்த கர்த்தர் புதைச்ச இடத்த நான் போய் பார்த்துட்டேன்னா அவ்வளவுதான், நான் மோட்சத்துக்கு போயிடுவேன். சான்ஸே கிடையாது. ஏன்னா கர்த்தர் புதைச்ச இடத்த 3 இடத்த காட்டுறானுங்க. சரியா? எந்த இடம் அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. நம்ம ஆளுங்க என்ன கொஞ்சமாவது காசு சேர்த்து வச்சு எப்படியாவது கண்ணை மூடுறதுக்குள்ள எருசலேம் போகணும். எப்பா நீ கண்ணை மூடின பிறகு பரலோகம் போகணும், அதை விட்டுட்டேன். கண்ணை மூடுறதுக்குள்ள எருசலேம் போகணும் எப்படியாவது. ஏன்னா அங்க போயிடணும். இவன் ட்ரை பண்றான். 38 வருஷமா அந்த குளத்துக்கு போயிடணும், நான் போக முடியல. அதனால என்னது? இது நடக்க வாய்ப்பே இல்லை. அடுத்தது, அங்க நான் டைமுக்கு போனோம், தண்ணி கலக்கிற டைமுக்கு நான் போயிடணும். நிறைய வாய்ப்புகளை இழந்து விட்டேன். கலக்கிற டைமுக்கு என்னால போக முடியல. அதனால இனிமேல் எனக்கு நடக்காது. ஐ காண்ட் சார். ஏன்னா அந்த வாய்ப்பு தவறி போயிடுச்சு. தேவப்பிள்ளைங்க, நீங்க கர்த்தர் அற்புதங்கள் நம்மளுக்கு நடக்காத காரியம் என்னன்னா அந்த வாய்ப்பு தவறி போயிடுச்சு. ஐ காண்ட் சார். 38 வருஷமா ட்ரை பண்றேன் திருத்த முடியல. நிறைய பேர் இது வரை வந்து சொல்லிடுவோம், திருத்த ட்ரை பண்ண முடியல. ஏன்னா எல்லாம் இங்க ஹெட்மிஸ்ட்ரஸ் பிரின்சிபல் ப்ரொஃபசர் தான். நம்ம திருத்த ட்ரை பண்ண முடியல. I have lost the topic. Next, அவனுக்கு இருந்தது எல்லாமே என்னதுமா? The pool was the solution. அந்த குளம் தான் என் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு. எங்க இருக்குது? குளத்துல இருக்குது. முதலாவது அவனுக்கு தவறான எண்ணம். ரெண்டாவது என்ன சொல்றான்? வாசிங்க. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. இப்பதான் தலைப்புக்கு வரேன். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. குளத்துக்கு கொண்டு போய் விட எனக்கு ஒருவனும் இல்ல. அதான் பிரச்சனை எனக்கு. நம்ம அடிக்கடி சொல்றோம்ல, யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்சா, அந்த இடத்துல நம்மளுக்கு யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆள் தெரிஞ்சா. இப்பெல்லாம் நிறைய பேர் எப்படின்னா, ஒரு ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ்கார் தெரிஞ்சுட்டா நான் தான் நம்பலுங்க, உங்களுக்கு தெரியும்பா அப்படின்னு. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் தெரிஞ்சா, ஒரு மினிஸ்டர் தெரிஞ்சா, இல்ல கொஞ்சம் ஆள் தெரிஞ்சா நம்ம நினைக்கிறோம் பெரியார். யாராவது எங்கேயாவது தெரியுமா உனக்கு? நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடிக்குதே, பாஸ்டர் உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு. பாஸ்டர் ஜெபம் பண்ணீங்க இல்ல, அடுத்தது ஜெபம் ஃபோன் அடிக்கும் போதே அவங்களுக்கு தெரியும், பாஸ்டர் உங்களுக்கு அவங்களை தெரியும்னு எங்களுக்கு தெரியும்.
ஏன்னா இனிமேல் யாரையுமே நான் கூட்டு வர போதில்லை விஐபியா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். உங்க கூட நாங்கள் ஃபோட்டோவில் பார்த்தோம். ஃபோன் பண்ணும்போதே முடிவு பண்ணிட்டு, ஐயா இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ நாள் மனுஷனை நம்பி அவன் பிரச்சனையை வந்து எனக்கு உதவி செய்ய, என்னை கூட்டிட்டு போய் விட, என்னை தூக்கி விட யாரும் இல்லை. ஐயா இன்றைக்கு நான் சொல்கிறேன், யாருமே நமக்கு தேவையில்லை. ஏன்னா நான் ஆஸ்திரேலியா விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்த ஒரு பெரிய பாரமே தான், ஆண்டவரே ஒருவேளை எங்கள் அப்பா பாஸ்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, ஒருவேளை எங்கள் அப்பா சபையை ஆரம்பித்து என் கையில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஒருவேளை என் கூட இருக்கிற சொந்தக்காரங்களாம் ஊழியத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா ஆண்டவர் ஒன்று சொன்னா, இவங்க எல்லாம் உனக்கு தேவையே இல்லை, இவங்க இருந்தால் உன்னை போட்டு குழப்பி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உன் மேலே போட்டிருப்பாங்க. நான் உனக்கு பேக்ரவுண்டாக இருப்பேன், நான் உனக்கு உதவி செய்யணும், ஆவியானவர் உன் கூட துணை நிற்பார் எப்பொழுதோ 24/7. இந்த காலை வேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுதுன்னா, எனக்கு அவனை தெரியாது, எனக்கு அங்க ஆளு தெரியாது, எனக்கு ஒருவரை தெரியாது. பக்கத்துல பார்த்து உங்களுக்கு யாரும் தெரியாது சொல்லுங்க. பக்கத்துல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, என்கிட்ட ஏன் சொல்றீங்க? சிலெல்லாம் எனக்கே சொல்றது பதில், உங்களுக்கு யாரும் தெரிய தேவை பரவாயில்ல. Do I know anyone? I don't need to. யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களா? தேவையே இல்லை. யாருடைய ரெக்கமெண்டேஷனும் தேவையே இல்லை. ஐயா கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார், நீ ஆட்களை பார்த்து கொண்டிருக்கிற. ஆனா கர்த்தர் சொல்ற, நீ ஆளுகளை பார்க்கறத விட்டு நீ என்ன பாரு. நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றது, சில நேரத்தில் அநேக நேரத்தில் இவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்களா, அவங்க வந்து பேசினா சரியாயிடுமா? சான்ஸே கிடையாது. அவர் இறங்கினாதான் உண்டு, அவர் இறங்குவார். சில நேரத்தில் நான் யோசிப்பேன், ஐயா இவங்க உதவி அதுவும் பாருங்களேன், இப்போ இந்த கான்சர்ட் போய் நடத்துகிறோம், சிலர்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அப்புறம் ஆளே எஸ்கேப், ஆளே இல்லை. ஆண்டவரே என்ன ஆண்டவரே இவங்க பண்ணுறாங்க. ஆண்டவர் சொன்னார், எப்பா இவங்களை நம்பியா நீ ஹைதராபாடுக்கு வந்த, இவங்களை நம்பியா நீ கான்சர்ட் பண்ண போகிற, இவங்களை நம்பியா நீ சர்ச் லான்ச் பண்ண போகிற. எப்படி வந்தியோ ஆரம்பத்தில் ராக்கெட்டுகள் சென்னை எப்படி ஆரம்பிச்சியோ அதே ஜர்னியில் தான் நீ போனோம். கடைசி வரைக்கும் நீ என்னையே தான் நம்பியிருக்கணும். என்னையா கடைசி வரைக்கும் உங்களே தான் நம்பியிருக்கணும், உங்களே தான் நம்பியிருக்கணும். ஏன்னா தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்ம யார் இடத்துல உதவி கேட்குறோமோ அவங்க கூட பாவம், ஏன்னா கர்த்தர் அவங்கள பிடிச்சிடுவார், அவங்க மேலே கை வச்சிருவார். நீ உதவி செஞ்சா தப்பு, நீ இன்டர்ஃபியர் பண்ற என் வேலையிலன்னு சொல்லிட்டு உதவி செய்ய வரவனும் கூட கர்த்தர் கை வச்சிருவார். ஏன்னா he wants to take all the glory in your life. உன் வாழ்க்கையில எல்லா மகிமையும் அவர் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். நல்லா கை தட்டினா அவருக்கு நல்லா கை தட்டினா அவர் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தான் செய்தார். உங்க வாழ்க்கையில மட்டும் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலுமே he does not want to take the glory. நேற்று கூட ஜெபிக்கும் போது சிலர் கர்த்தர் வந்து சிலருக்காக ஜெபம் பண்ணும்போது சில லீகல் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து பேசுறாரு. அப்போ நான் பேசிட்டு இருந்தேன், சில லீகல் டாக்குமெண்ட்ஸை கர்த்தர் மாத்திரம், God was prophetically speaking. அப்போ வந்து ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கான அந்த வக்கீல் வந்து சரியா பேச மாட்டாங்க, வக்கீல் வாதாட மாட்டாங்க. நான் சொன்னாமா, இவங்க வாதாடாம இருக்கலாம், ஆனால் பைபிளில் தெளிவாக நமக்கு அட்வொகேட்டுன்னு அவருக்கு பேர் இருக்குது. எப்படி நமக்கு லாயர், நமக்கு வக்கீல், நமக்கு அட்வொகேட், வாக்கடங்கா பெருமூச்சுகளுடன் ஃபீஸ் வாங்காமல் நமக்கு வழக்காடுகிற ஒரு தேவன் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவன் உள்ள பேப்பர் நம்ம கேஸை பார்க்கறதுக்கு முதல்ல அமௌண்ட் இருந்தால் தான் வருவானே. ஆனால் வாக்கடங்கா பெருமூச்சுகளுடன் 24/7 எனக்காக வாக்காட வழக்கறிஞர் ஒருவர் உண்டு, அவர் எனக்காக மட்டும்தான் ஆஜராவார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கான அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார் on your behalf. மூணாவது காரியம், இது அதுக்கு மேல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஐ காண்ட் சார்ன்றது, ஐ காண்ட் சார். அடுத்தது எவனும் என்ன கூட்டின்னு போய் விட ஆள் இல்லை சார். மூணாவது தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. வாசிங்க என்னது? நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். போறதுக்குள்ள இன்னொருத்தன் போயிடுறான். ஆக்சுவலா நம்மளுக்கு வலி கொஞ்சமா தான் இருக்கும். அந்த வலி எப்போ தெரியுமா ஜாஸ்தி ஆகும்? நமக்கு நடக்க வேண்டியது நமக்கு நடக்காம இன்னொருக்கு நடக்குது பாருங்க, அப்போதான் அந்த வலி ஜாஸ்தி ஆகுது. நமக்கு நடக்காதது கூட ஜாஸ்தி ஆகல அந்த வலி, நமக்கு நடக்காம இன்னொன்னுக்கு நடக்கும் போது தான் அது ஜாஸ்தியே அந்த வலி நமக்கு. நீ கர்த்தர் எத்தனை பேரோட அந்த காலை வேளையில பேசாருன்னு தெரியாது. ஆனா God said, ஆக்சுவலா நான் வேற ஒரு காரியமா நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். God said preach this people, your people need to hear this today. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் கல்யாணம் ஆகி 8 வருஷம் குழந்தை இருக்காது. ஆனால் உங்களுக்கு 8 வருஷம் குழந்தை இல்லாத கூட பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் கல்யாணம் ஆகி ஒருத்தனுக்கு 8 மாசத்துல பிரெக்னென்ட் ஆகி அவனுக்கு 10 வருஷமே குழந்தை பிரச்சனை பாருங்க, உங்களுக்கு அதான் பிரச்சனை. 8 வருஷமா நம்மளுக்கு இல்லாத கூட இல்லை. பார்த்தீங்களா பாஸ்டர், அவங்களுக்கு இப்போதான் ஆச்சு. ஆஃபீஸில் அப்படிதான்
நம்ம சேர்ந்து நம்ம உயிரை குத்து வேலை செய்யணும். நம்மளுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்திருப்பான், எனக்கு பின்னாடி வந்தவனுங்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. அவன் மேனேஜரை தாஜா பண்ணி அவனை இது காக்கா பிடிச்சி அவன் வாங்கிட்டான். எனக்கு பின்னாடி வந்தவனுக்கு இது நடந்துச்சு. எனக்கு 30 வயசாவது, எனக்கு ஒன்றும் நடக்கல, அதுக்கு 23 அப்பவே நடிச்சு பாரு, சைல்டு மேரேஜ் பண்ணிட்டாங்கன்றாங்க. எனக்கெல்லாம் கல்யாணம் சீக்கிரம் நடந்துச்சு. ஒருத்தர் அப்படிதான் சொல்றாரு, அவருக்கு வயசாக இப்போதான் வந்து ரொம்ப நாள் புத்த பசங்களை வந்து எடுத்துன்னு போயிட்டுக்கிறார் ஸ்கூலுக்கு. அவர் வந்து உனக்கு சைல்டு மேரேஜ் நடந்துச்சு. நான் சொன்னேன், தம்பி உனக்கு பொறுப்பு லேட்டாக வந்துச்சு, எனக்கு பொறுப்பு ஃபர்ஸ்டே வந்துச்சு, அதனால கர்த்தர் எனக்கு சீக்கிரமா பண்ணி வச்சாரு. அதை அப்படியும் பார்க்கலாம். இவன் பிரச்சனை என்னன்னா, எனக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வலி ஜாஸ்தி ஆகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்திருக்கும், ஆனால் இன்னொருத்தர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கசனுக்கு ஏதாவது நடக்கும். இவங்க ஒரு காரியத்துக்கு ட்ரை பண்ணுப்பாங்க, அவன் வெளிநாடு போயிடுவான், இவங்க வீசாக்காக முட்டி போட்டு அழுதுனுப்பாங்க. பிரச்சனைன்னா நமக்கு நடக்காதது கூட வலி கிடையாது, நமக்கு நடக்காமல் வேறொருவன் இறங்கி விடுகிறான். 3வது பிரச்சனையை அவன் தாட்டு. அதனால இதுதான் என் வலி. 38 வருஷமா நான் பார்க்கறேன், இன்னொருத்தன் இறங்கினே இருக்கிறான். 38 வருஷமா பார்த்தனே இருக்கிறேன், இன்னொருத்தன் இறங்கினுக்கிறான். இன்னுமா நான் இறங்குற டைம் வரல. This was his problem. இந்த ப்ராப்ளம் தான் அவன் கண்ணை மறைச்சு அவனுக்கு சொல்யூஷன் கொடுக்க வந்த ஆளே அவன் யாருன்னு தெரியாம அவன் கண்ணை மறைச்சுனே இருக்குது. இந்த ப்ராப்ளம் தான். தேவப்பிள்ளைகளை ஒரு மட்டும் இன்னைக்கு சொல்றேன், நமக்கு நடக்க வேண்டிய காரியம் இன்னொருத்தனுக்கு நடக்கட்டும், கவலையப்படாதீங்க, அவனுக்கு நடக்கட்டும். ஆனா நமக்கு நடக்க வேண்டியது நம்ம டைம்ல கர்த்தர் நேர்த்தியான காரியத்தை நமக்காக நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவார். நேர்த்தியாக நிச்சயமா செய்வார். உங்களுக்கும் சரி, உங்க பிள்ளைகளுக்கும் சரி. இதெல்லாம் சொல்லும்போது, பாஸ்டர் என் பிள்ளைக்கு எப்போ நடக்கும் பாஸ்டர்? ஏன் கவலைப்படுறேன்? உன் பிள்ளை அவர் பிள்ளை தானே, நீயுமே அவர் பிள்ளை தானே. கர்த்தர் அவனை பார்த்து பேசுகிறார். இந்த சோசன் நீங்க பார்க்குறீங்களா தெரியல. ஓகே, சோசன் ஒரு சீரீஸ் அபவுட் தி லைஃப் ஆஃப் ஜீசஸ், அவர் மிரக்கிள்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது, அப்போ இந்த கதையை நான் ஒரு நாள் பார்த்துருந்தேன். இதே கதையை வந்து நான் சோசனில் பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு இவன் கேட்குறான். டைலாக் என்ன சொல்றான், நீங்க என்ன அந்த குளத்துக்கு கொண்டு போவீங்களான்றான். யாரு? இயேசு கிட்ட. இயேசு சுகம் கொடுக்க வந்து நீ சுகமாக விரும்புறியானா? அப்போதான் யோசித்தா, ஐயோ நம்ம கேஸ் போல இருக்குதுமே, சுகம் கொடுக்கறதுக்கு இயேசுவே வந்துட்டாரு. ஆனா இவனா சொல்றான், அப்போ கூட இயேசு வேணா, அந்த எனக்கு தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் பாத்தியா, அந்த அசிஸ்டண்டா நீங்க வந்து என்ன தூக்கின்னு போய் குளத்துல விட்டுருங்க. எத்தனை பேர் இதை செய்யறோம்? இயேசுவே வந்தா கூட, இயேசுவே நீங்க கொடுக்குற சுகம் வேணாம், தூக்கின்னு போய் என்ன 38 வருஷமா ஆண்டவரே உங்களை பார்க்க தான் வெயிட் பண்ணலாம், குளத்துல போய் விட்டுருங்க. அவன் டயலாக் சொல்றான். அப்புறம் நான் தேவ பிள்ளைகளை, நீங்க கர்த்தர் முதலாவது செய்ய விரும்புகிற காரியமே அந்த குளத்தில் இருந்து உன்னை பிரிக்க விரும்புகிறார். God wants you to be removed from the pool because இன்னைக்கு you become comfortable with that pool. That pool has become familiar to you. அதனால இன்னைக்கு என்ன பண்ற, அந்த குளத்து பக்கத்திலேயே உட்காந்துக்கிறேன். ஏன்னா உனக்கு ஒரு செட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. காலில இருந்து இப்படி 10 என்ன பண்ற, இப்படியே என்னம்மா வந்தியா குளிச்சா, ஒரு செட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த குரூப்புக்கு நீ அட்மின் ஆயிட்ட, அந்த குளத்துக்கு அட்மினா நீ உட்காந்துக்கிற. அதனால என்ன ஆயிடுச்சு உனக்கு, அந்த குளத்தை விட்டு கர்த்தர் முதலாவது அந்த குளத்திலிருந்து உன்னை பிரிக்க விரும்புகிறார். ஏன்னா that pool is holding you back. That pool is holding you back. நான் அடிக்கடி சொல்வேன், இந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் கேள்விப்படுறீங்களா தெரியல. ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னா, ஒருத்தன் வந்து ஒரு கிட்னாப்பர் ஒருத்தங்களை கிட்னாப் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் அந்த கிட்னாப்பர் அந்த கிட்னாப் பண்ண ஆளை வச்சிருந்தாங்கன்னா, அந்த யார் கடத்தப்பட்டாங்களோ அவங்க அந்த கடத்தினான் பாருங்க, கடத்தல்காரன், அவனை காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்களா, அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருமா. கடத்தல்காரனை விட்டு போக மாட்டாங்களாம். கடத்தல் கூட ஏன்னா இது கம்ஃபர்ட் ஆயிடுச்சுன்னா, ரொம்ப நாள் வந்து பார்த்தா இவன் வேலைக்கு சோறு போட்டுறான், நம்மள எப்படியும் ஓவர் கேள்வி கேட்கறதில்ல, நம்மள வேலை வாங்கல, கடத்தல்காரனை பிடிச்சிருந்தான். அந்த மாதிரி தான் சில நேரத்தில் பிரச்சனைக்குரிய தரித்திரத்தின் இடங்கள் உனக்கு பிடித்து விட்டது. இன்னைக்கு சிலர்லாம் யூ டோன்ட் ரியலைஸ், சில தரித்திரத்தின் இடங்களில் நீ அமர்ந்து கொண்டிருக்கிறாய், சில தரித்திரர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிறாய். சிலர் கூடலாம் பேத்து பார்த்தீங்கன்னா, அந்த போய் அந்த கான்வர்சேஷன் நீங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அவன் தரித்திரம் நம்மளுக்கு வந்துடும். அதெல்லாம் கர்த்தர் சொல்றார், அந்த தரித்திரத்தின் குளத்திலிருந்து நீங்க பெதஸ்தா, எல்லாருக்கும் வந்து பெதஸ்தா குளத்துல போனா சிக்கான. ஆனா கர்த்தர் முதல்ல பண்ணதே என்ன தெரியுமா, நீ பெதஸ்தா குளத்துல ஏஞ்சி போனார். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டோம், எல்லாமே பெதஸ்தா குளத்துல தான் ஈலிங்கு போறோம். ஐயா யாருக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லப்பா, உங்களுக்கு சொல்லிடுறேன். கர்த்தர் பண்ணதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுகிறோம். அவர் குளத்துல இருந்து நம்மளை கட் பண்ணா நம்ம என்ன பண்றோம், குளத்தை தேடியே போறோம்.
what God wanted to do in his life. You don't need the pool, all you need is Jesus. உனக்கு அந்த குளம் தேவையில்லை, உனக்கு தேவையெல்லாம் இயேசு தான் தேவையாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ குளமே உனக்கு தேவையில்லைன்னா அந்த குளத்துக்கு கூட்டின்னு போற ஆளுமே உனக்கு தேவையில்லை. புரியுதா? குளமே இல்லைன்னா இதுக்கு மேல எனக்கு கூட்டின்னு போறதுக்கு இதுக்கு ஆளு. இப்போ கர்த்தர் அவனை பார்த்து பேசுகிறார். வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, முதல்ல என்ன சொல்றாரு? எழுந்துரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தேவ பிள்ளைகளே, பரலோகத்தில் இருக்கிற வல்லமை நம்மளுக்கு எல்லாம் ஃப்ரீயா அவைலபிளா இருக்குது. ஆண்டவருடைய வல்லமை நம்மளுக்கு அவைலபிள். ஆனா போடுற சுவிட்ச் நம்ம கிட்ட இருக்குது. எது நம்ம கிட்ட இருக்குது? அதை ஆரம்பிக்கிற சுவிட்ச் நம்ம கிட்ட இருக்குது. வீட்டில் பல்பு இருக்குது, லைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன பண்ணோம்? போய் சுவிட்சை போடணும். நம்ம என்ன பண்றோம்? சுவிட்ச் போடுறதுக்கே ஆள் தேடுறோம். யாராவது நம்மளுக்கு போடுவாங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு? இன்னும் ஆட்டோமேட் ஆயிடுச்சு. போன்லயே சுவிட்சை போட்டுக்கலாம். ஆனா சுவிட்சை நம்ம போடணும். இந்த சுவிட்ச் போடுகிற காரியம் என்னன்னா, கர்த்தர் அற்புதத்தை செய்ய ரெடியா இருக்கிறார். ஆனா எந்திரிப்பது உங்க வேலை. இப்போ நான் யோசித்தேன், பல அற்புதங்கள்ல கர்த்தர் தொட்டு சுகமாகிறார். எப்படி? ஏமா தொட்டு 18 வருஷம் உள்ள ஸ்திரியை நிமிர்ந்துகிறார். கண்ணு தெரியாதவனா எச்ச போட்டு தொட்டு குணமாவுன்றார், கையை தொட்டு குணமாவுன்றார். இதெல்லாம் அவர் தொட்டார். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமா பிரச்சனை இருக்கிற ஸ்திரீ அந்தமா போய் அவங்கள தொடுறாங்க. இதுல எல்லாம் டச்சிங் தொடுதல் நடக்குது. ஆனா இவனை மட்டும் கர்த்தர் தொடவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இவன் ப்ராப்ளம் என்னன்னா, இவன் ஒரு ஆளை எதிர்பார்த்துக்கிறான். கர்த்தர் தொட்டு தூக்கிட்டாருன்னு வச்சுங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஒரு தடவையும் கர்த்தர் வந்து தொடுவாரான்னு உட்கார்ந்தே இருப்பான். புரியுதா? ஐயா ஒன்னு சொல்ல நல்லா ஞாபகம் வச்சு, கர்த்தர் ஒரு அற்புதத்தை ஒரு மாதிரி ஒரு தடவை தான் செய்வாரு. அடுத்த அற்புதத்தை சொல்லுங்க வேற மாதிரி தான் செய்வார் கர்த்தர். He will not repeat the same miracle in the same manner, not the same way. இந்த தடவை வேற மாதிரி தான் இருக்கும். அதனால கர்த்தர் நான் பண்றாப்பா, அப்போ தொட்டுலாம் தூக்க முடியாது. ஒன்று என்ன பண்ணு? மரியாதை எந்திரி. ஏன்னா தொட்டுட்டா நீ என்ன பண்ணுவ? திருப்பி சீஷர்களை போய் தேடி, எப்பா அவர் எங்க இருக்கிறாரு, திருப்பி வந்து இங்க தொடுவீங்க. நீ எந்திரி. தேவ பிள்ளைகளே, அவன் எந்திரிச்ச போதே பரலோகத்தின் வல்லமையை அவன் கட்டவிழ்த்து அவன் மேல் இறங்கும்படியாக அவன் அதை இனிஷியேட் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுறான். தேவ பிள்ளைகளை, நீ கத்த சொல்ற, நீ இருக்கிற நிலைமையிலிருந்து நீ எழுந்திருச்சினா, உன் பிரச்சனையிலிருந்து நீ எழுந்தினா, அந்த குளத்துல இருந்து நீ எழுந்தினா, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு மிரக்கல் நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா நீ எழுந்து நடக்க ஆரம்பிப்பாய். அல்லேலூயா. கத்த சொல்ற, ஐயா இந்த வருஷமே நம்ம we been celebrating this year as the year of the impossible. அசாத்தியங்களின் வருஷமாக நம்ம பார்த்துட்டோம். எல்லாமே அசாத்தியமாக தான் கர்த்தர் செய்வார். எதுவுமே சாதாரணமா செய்யறதே கிடையாது. அப்ப கர்த்தர் சொல்றார், இந்த அசாத்தியமான காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கலாம். நீ என்ன பண்ணணும்? எழும்பணும். When you stand up, God's going to do the biggest miracle in your life. Hallelujah. அடுத்து என்ன சொல்றாரு? எழுந்து படுக்கைய, ஏன்னா நீ படுக்க அங்க இருந்துச்சுன்னா நைட்டு தேடுவ, இடம் கிடைக்காது. என்ன பண்ணுவ? அங்கேயே வந்து படுக்க பல வாய்ப்புகள் உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, படுக்கையை எடுத்து நட, படுக்கையை காலி பண்ணு, போகவே போகாது அந்த பக்கம். பல வாய்ப்புகள் உண்டு. நம்ம சில நேரத்தில் வாசிக்கும் போது சும்மா வாசிச்சுட்டு போயிடும். ஆனா பல அர்த்தங்களை கர்த்தர் வச்சிருக்காரு. படுக்கை எடுக்க சொன்னதுக்கான காரணமே திருப்பி வந்துடாது இந்த பக்கம். இவனும் கூட உனக்கு கனெக்ஷனே வேணாம், வேற எவனாவது எடுத்துன்னு போயிட்டோம். நம்மளாம் தானே பண்ணுவோம், இல்லை அதை நான் வச்சு வேற யாருக்கோ கொடுப்பேன், இல்லை வச்சு யூஸ் பண்ணுவேன். புது இடத்துக்கு போற, பழைய படுக்க வேணாம். புரியுதா? புது இடத்துக்கு போற, அந்த நாத்தம் பிடிச்ச அந்த கட்டிலாம் வந்து பெட் சோர் வந்து சீல் பிடிச்ச அந்த படுக்க வேணவே வேணாம். கர்த்தர் படுக்கையை விட்டுட்டு திருப்பி அந்த பக்கமே வராதுன்ற வசனம் சொல்லுது. வாசிங்க. அவன் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி, வசனம் சொல்லுது உடனே, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி. 38 வருஷம் நடக்காத ஒரு விஷயம் உடனே நடந்தது. காரணம் என்னங்க? எல்லாம் டங்ஸ்ல பேச ஆரம்பிச்சிருங்க. அப்படியே நான் புரிஞ்சு போனா சில சொல்லுங்க. மற்ற நேரத்துல நான் தெளிவா பேச முடியுதுல்ல? சொல்லுங்க. காரணம் இயேசு எழும்ப சொன்னார்னா 38 வருஷமா அவன் எந்திரிக்க ட்ரை பண்ணவே இல்லை. 38 வருஷமா அவன் எந்திரிக்க ட்ரை பண்ணவே இல்லை. 38 வருஷமா யாராவது வந்து தூக்குவாங்க. அவன் 38 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் வல்லமை உண்டுயா, இயேசுவின் நாமத்தால நான் எந்திரிக்க ட்ரை பண்றேன்னு அவன் ட்ரை பண்ணியிருந்தானா, விழுந்தாலும் பரவாயில்ல, திருப்பி ட்ரை பண்ணியிருந்தானா அவன் என்னைக்கோ சுகமாயிருப்பான். அன்னைக்கு கர்த்தர் சொன்னார், கண்டிப்பா கர்த்தர் சொன்னார், ரைட். ஆனா அவ்வளவு நாளா எழும்பவே இல்லை. என் வேலை என்ன தெரியுமாங்க? இங்க வேலை எழுப்புற வேலை தான். உங்களை தூக்கி கையை பிடிச்சி தூக்குற வேலை இல்லை. மரியாதை எந்திரி, இதுதான் என் வேலை. எந்திரி, நீ கழுத்து மேலே போடுவேன், எந்திரி, அப்படிதான் சொல்லணும் பொழுது.
இதுதான் என் வேலை. My job is to make sure that you stand up, you rise up. My job is not here to come and handhold you and make you walk. That's for babies. I can do that, but that's for babies. But for you, you're a grown up now. You need to get up by yourself. வசனம் சொல்லுது, உடனே வாசிங்க, அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அந்த நாள் ஓய்வு நாளானது. இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்தது. நம்ம ஆளுங்க எப்படி அதெல்லாம் விட்டுருவாங்க. என்ன சொல்றாங்க? ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் இல்ல என்றார்கள். 38 வருஷமா ஒருத்தன் நடக்க முடியாம பட்டந்தான், அவன் எந்திரிச்சு நடக்கிறான். அதை விட்டுருவாங்க. அவனா அவ்வளவு பெரிய அற்புதம். 38 வருஷம் நடக்க முடியாம ஏஞ்சி நடக்கிறாயா? அதை விட்டு ஓய்வு நாளில் நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பது நியாயமா? இப்படிதாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயா, லென்ட் சீசன் ஆரம்பிச்சதுன்னா, இப்போ போனேன் நான் வச்சு வாங்கின போன வாரம் 3 நாளும் சிஎஸ்ஐ தான். 3 நாளும் அவங்க எதிர்பார்க்கவில்லை நான் எதை குறித்து பேசணும். 40 நாள் என்ன பண்ணுவோம்? என்ன சாப்பிட மாட்டோம்? சத்தமா சொல்லுங்க. அதிகமாக நான் நான்வெஜ் சாப்பிட்ற அந்த டைம் தான். அது ஏன் இஷ்டம் வச்சுங்க, வேற விஷயம். ஒரு சகோதரர்கிட்ட நான் கேட்டேன், எப்பா போன லென்த்துக்கும் இந்த லென்த்துக்கும் என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசமா பண்ணிக்கிற அப்படின்னு கேட்டேன். ஒரு பாஸ்டர் பெரிய விஷயம் ஒன்று பண்ண பாஸ்டர், நானும் ஏதோ செம்மையாக ஏதோ பண்ணிக்கிறார் பொழுது, தம்பி ஏதோ என் கூட வரப்போறார் மிஷன் ட்ரிப்புக்கு. பாஸ்டர், நார்மலா இந்த லென்ட் காலத்துல நான்வெஜ் சாப்பிட்ற டைம்ல நான் முட்டை சாப்பிடுவேன். இந்த லென்ட் என்ன பண்ணிட்டேன், முட்டையும் நிறுத்திட்டேன் நான். வா வாரே வா வாவ், வாட் a man. அப்படிதான் இருந்துச்சு. காமெடியா இல்லை நம்மளுக்கு, சிரிக்கிறதுக்கு காமெடியா இல்லை. ஏய், எதனா பண்றீங்க? அவர் இயேசு கிறிஸ்து வந்து உனக்கு ரத்த சிரி சேர்த்து முட்டை விடுறதுக்கா? யோசிச்சு வர. Don't we have any sense? I am not hurting anybody's sentiment. ஐயா, 40 நாள் நான்வெஜ் சாப்பிடாம இரு. ஆனால் ஹோட்டலாம் பண்ணல, தயவுசெய்து நீங்கள் சாப்பிடாதீங்க. அதில் அந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்க ஒரு பண்ணுவாங்க பாரு, ஐயோ கிட்ட கொண்டு வந்து தொட மாட்டேன் நான். பிராமின்ஸ் கூட அவ்வளோ பண்ண மாட்டாங்க. நம்ம ஆளுங்க அந்த 40 டேஸ்ல பண்ணுவாங்க பாரு, அவ்வளோ கூத்து பண்ணுவாங்க. ஊருக்கே தெரியும் அது. அவ்வளோ பண்ணிட்டு சரி ஈஸ்டர் விட்டுட்டு ஒரு 2 நாள் தள்ளி தான் சாப்பிட்டேன் நான்வெஜ். அவ்வளோ கத்தருக்காக ஒரு பொறுமையாக ஒரு 2 நாள் தள்ளி தான் சாப்பிடுறேன். ஏன் ஈஸ்டர் அன்னைக்கே உட்காந்து பறக்கிறது, நடக்கிறது, தவழுறது, ஓடுறது, தவளையை மட்டும் தான் விட்டுறானுங்க இங்க. Like this could be funny, but I want you to think seriously. People are so religious today. We are not here about the religion. We are not here to be a Christian. We are here to follow Christ. It's not about the religion here. ஐயா, எனக்கு ஹைதராபாத்ல வந்து ஒரு மகன் வந்து கூட நின்று ஊழியம் செய்யறா. வந்து ஹிந்து குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டு பொட்டு வச்சுருந்தா ஊழியம் செய்யறேன் கூட. ஹைதராபாத்ல வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த பொண்ணு வந்து நான் கேட்டேன் டவுட், என்னம்மா நீ கேத்தலிக்கா? எல்லா பஸ்டர் எனக்கு பொட்டு வைக்கிறது பிடிக்கும், நான் பிடிச்சிருந்தா ஊழியம் செய்யறேன்டா. இப்போ அந்த பொண்ணை போயிட்டு, சகோதரி அங்கே ஊழியம் செய்து எனக்கு ஆள் வர மாட்டான், இது பொட்டு வைக்காதவன் வரவே மாட்டான். நல்லா நோட் பண்ணிங்க, பொட்டு வைக்காதவன் வர மாட்டான், டைமுக்கு வர மாட்டான், அவன் ஆடியை செஞ்சு வரான். இங்கே பொட்டு வச்ச பொண்ணு வந்து என்ன பண்ணுது, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஊழியம் செய்யுது. இப்போ யாரு பெட்ரு? நாம் போய் நீ பொட்டு வைத்து கொண்டு ஊழியம் செய்வது நியாயம் அல்ல அப்படின்னா எனக்கு ஒரு கொட்டு விடுவார் மேல இருந்து. ஸ்டில் இன்னைக்கு பிரச்சனை போகுதா? ஐயா, இன்னைக்கு கிறிஸ்துவனா இருப்பது முக்கியம் இல்லை, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா, நான் கிறிஸ்துவை சுமக்கிறேனா, இல்ல வருவர்களை எல்லாம் நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிறானா, அவன் மஞ்சள் வச்சுக்கிறானா, குங்குமம் வச்சுக்கிறானா, இப்படி பண்றானா, அப்படி பண்ணா. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் நம்மை விட ஜாஸ்தி இயேசுவை நேசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் நேசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் முழங்காலில் நின்று ஜெபம் செய்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள். நம்மளை விட இயேசு மேல வெறியாகிறாங்க அப்படிப்பட்ட ஆட்கள். நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? இங்க ஒரு வேஷம் போட்டு அவன் எல்லாம் நோண்டி இருக்கிறோம். நான் சொல்றேன், நிறைய நேரத்தில் நான் பழகினவனுக்கு கர்த்தர் நிறைய சொல்லி கொடுத்துட்டு வர நேரத்தில் நான் கூட ஆரம்ப நாட்கள் இப்படிதான் பார்த்தேன். ஆனா ஆக்சுவலா ரொம்ப ரிலீஜியஸா காட்டிக்காத ஆளுங்க ரிலீஜியஸ் ஆகுறாங்க உள்ள. சாரி, ஸ்பிரிச்சுவல் ஆகுறாங்க உள்ள. ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் ஆகுறாங்க உள்ள. இந்த ஸ்பிரிச்சுவல் காட்டுறதுலாம் ரொம்ப பிரச்சனை. வாசிக்க என்ன நடக்குது? அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அவ்வளவுதான் எனக்கு சொன்னாரு. எனக்கு சொஸ்தமாக்கினவர் எவ்வளவு வல்லமையான படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். அவர் வந்து உன்ன மாதிரி இன்னைக்கு ஓய்வு நாள், நான் இன்னைக்கு சொல்லிடுறேன், நீ நாளைக்கு படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லிட்டு போல. எப்படி சாபத் டே முடிஞ்சோன்னு இன்னைக்கே செய்யினார், நான் செஞ்சுட்டேன். என்னை கர்த்தர் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சும்மா தெரியாத ட்ரெடிஷன்லாம் பிடிச்சிக்கின்னு நம்மளுக்கு எதுக்கு செய்யறோன்னே தெரியாது, ஆனா
ட்ரெடிஷன்லாம் பிடிச்சிக்கின்னு அதை பிடிச்சிக்கின்னு அர்த்தமே இல்லாம நம்மளையும் வதைத்து கொண்டு இயேசுவினிடத்தில் வருவர்களையும் வதைத்து கொண்டிருந்தா அற்புதத்தை மிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? ஓய்வு நாளில் படுக்கெடுக்கலாமா அப்படிதான் பேசணும். உனக்கும் சொல்லணும், ஓய்வு நாளில் ஏதாவது வந்துச்சுன்னா நெஞ்ச பிடிச்சி கூட ஹாஸ்பிட்டல் நீ போகக்கூடாது. நமக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தருக்கு இல்ல. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். If you lose it, if you're religious, if you're traditional, you will lose it. கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். உன்னை கொண்டு மற்ற வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். உன்னை ஒரு தாயா தகப்பனா நிறைய அனாதைகளுக்கு உன்னை தாய் தகப்பனா மாற்ற விரும்புகிறார். அநேகருக்கு ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் உன்னை வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த குலம் நமக்கு தேவையில்லைங்க. ஹல்லேலூயா. அந்த குளத்துல இருந்து கர்த்தர் உன்னை எடுக்க விரும்புகிறார். அந்த குளத்துக்கு கொண்டு போகவும் உனக்கு ஆள் தேவையில்லை. இன்னைக்கு ஆட்களை எதிர்பார்த்து கொண்டு இவங்க போன் அடிப்பாங்களா, அவங்க போன் அடிப்பாங்களா, அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க கிட்ட ஒரு SMS தேவையே கிடையாது. கர்த்தர் உனக்கு செய்வாரியா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நிறைய நேரத்துல நான் ஊழியத்துல கத்துக்கொண்டது, ஒரு தடவை இவங்க உதவி செய்யணும், அடுத்த தடவை அவன் செய்வானு அவன் செய்யவே மாட்டான். நீங்க அவன் மேல கோச்சிக்கிறீங்கன்னா கர்த்தர் மேல கோச்சிக்கிறீங்க. ஏன்னா அவனை கர்த்தர் தான் தடுத்துருக்கிறார். நீங்க அவனையே நம்பிட்டு இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஐயா, அதனால இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உனக்கு உதவி செய்ய ஆள் இல்லாத போது கர்த்தரே உனக்காக உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உதவி செய்கிறவர்களுக்கு ஓரளவுக்கு தான் கெப்பாசிட்டி. ஆனா கர்த்தர் செய்யும் போது அதுக்கு எண்டும் கிடையாது, லிமிட்டும் கிடையாது. அவர் கெப்பாசிட்டியை அடிச்சுக்க ஆளே இல்லை. உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒத்தாசை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரத்துல இருந்து வரும்படியாக கர்த்தர் செய்கிறார். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? எழுவுங்க கர்த்தர் சமூகத்துல.